الحمد لله رب العالمين. الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. الحمد لله الذي هدانا لنور الإسلام وأرشدنا لطريق العلم والإيمان. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله سبحانه وتعالى في محكم آياته: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. وقال نبينا عليه الصلاة والسلام: استمتعوا من هذا البيت فإنه قد هدم مرتين ويرفع في الثالثة أو كما قال عليه الصلاة والسلام. متفق عليه. அளவற்ற அல்லாஹ் நிகழ்ச்சி அன்புடையவனாகிய அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய திருப்பெயரை சொல்லி இந்த ஹுஸ்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் மேகவல்ல நாயன் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், உறவினர்கள், தோழர்கள் மற்றும் உண்டான முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்னென்ன விடயங்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கின்றானோ அவற்றில் முடியுமானவற்றை அவசரமாக எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு நம்மை தடுத்திருக்கின்றானோ அத்தனை விடயங்களையும் விட்டு தவிர்த்து விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்புக்குரியவர்களே, ரமதானுடைய ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தை கடந்து இன்னும் ஒரு சிறப்பான ஒரு காலத்திலே, ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஷவ்வாலுடைய மாதம் இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் ரமதானுடைய நோன்புக்கு பின்னால ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை இதுவரைக்கும் பிடிக்கலையோ அவர்கள் அவசரமாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் முழு வருடத்திலே நோன்பு நோற்ற அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் இஸ்லாத்துடைய அடிப்படையான மிகப்பெரிய கடமைகளில் ஒன்றான நோன்புக்குரிய மாதம் என்றால், ரமதானுடைய மாதம் முடிவடைந்த உடனேயே அந்த பெருநாளுடைய தினத்தோடையே ஆரம்பிக்கிறதும் இஸ்லாத்துடைய இன்னும் ஒரு மிகப்பெரிய கடமைகளில் ஒன்றுக்கான காலம். அன்புக்குரியவர்களே, ஷவ்வாலுடைய பிறை 1 இருந்தே ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பிக்கிறது. இன்றிலிருந்தே ஒருவர் ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் அணிந்து செல்ல முடியும். இந்த ஷவ்வாலுடைய மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய துல் கஅதாவுடைய மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய துல் ஹஜ்ஜுடைய மாதம், இந்த 3 மாதங்களும் ஹஜ்ஜுடைய மாதங்கள் தான். எனவே நாம் அந்த இஸ்லாத்துடைய கடமைகளில் மிகப்பெரிய கடமைகளில் ஒன்றான ரமதானுடைய காலத்தை முடித்துவிட்டு இன்னொரு மிகப்பெரிய கடமையான ஹஜ்ஜுடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்துடைய அடிப்படையான தூண்களாக கருதப்படக்கூடிய 5 கடமைகள். இந்த 5 கடமைகள்ல முதலாவது கடமை கலிமா. அன்பானவர்களே, கலிமாவுடைய பாக்கியம் இன்றி யாராவது ஒருவர் இந்த உலகத்துல இருந்து பிரிந்திட்டார் என்றால், மௌத்தாகிட்டார் என்றால், மறுபடியும் வாழ்க்கையில ஈடு செய்ய முடியாத, ஒருபோதுமே ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்தித்து விட்டார். கலிமா இல்லாமல் ஒரு மரணித்து விட்டால் மறுபடியும் அதற்காக எந்த பரிகாரமும் செய்ய முடியாது. நிரந்தரமான நரகத்திலே அவர் தங்கிவிடுவார். அன்புக்குரியவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய மிக பிரதானமான ஒரு கடமை, முடியுமானவர்களுக்கெல்லாம் எத்தனை பேர்களுக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு இந்த கலிமாவுடைய பாக்கியம் கிடைப்பதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். நாம் இந்த தாவத்துடைய உம்மத், இந்த கடமைய முஸ்லிம் உம்மத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் மறுக்க முடியாது. நாம் ஒவ்வொருவரும் தாயிகளாகத்தான் பிறந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தாயிகளாகத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். நான் தொழுகிறேன், என்னுடைய அமலோடு நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, நாம் கலிமா சொன்னவர்கள், உண்மையான ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த இறைவனை அறிமுகப்படுத்துவது என்னுடைய கடமை. நாம் தொழக்கூடியவர்கள், அந்த தொழுகையுடையவர்களை, தொழுகை ஆளிகளை உருவாக்குவது எம்முடைய கடமை. தொழுகைக்காக மக்களை அழைப்பது எம்முடைய கடமை. நான் நோன்பு நோற்றக்கூடியவர்கள், நோன்பு பிடிக்கக்கூடிய மக்களை உருவாக்குவது எம்முடைய கடமை. நாம் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள், ஹஜ் செய்யக்கூடியவர்கள், அந்தந்த கடமைகளை செய்யக்கூடியவர்களை உருவாக்குவது எம்முடைய கடமை. இந்த உம்மத்துல பிறந்த ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தாயாகத்தான் இருக்கிறார். அந்த கடமையை யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க அக்கம் பக்கத்துல வீடுகள்ல எவ்வளோ நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, நல்ல அஹ்லாக்குகள், சிஃபாத்துகள். நாங்க ஒரு சில நேரங்கள்ல முஸ்லிம்களுடைய வாயால நாம கேட்கிறோம், எங்கடவர்களை விட நல்ல குணம் இருக்குது அவங்கள்ட்ட, அவ்வளவு அன்பாக எங்களோட பழகக்கூடிய, எங்களுக்கு எவ்வளவு உதவிகளை வாழ்க்கையில செஞ்சிருப்பாங்க, பலவிதமான உதவிகள் எங்களுக்கு செஞ்சிருப்பாங்க, அவ்வளவு நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா கலிமா இல்லாம அவர்கள் மௌத்தாகிட்டார்கள்டா, அவங்களோட எந்த நலவும் இல்லாத பாதுகாப்பு. எனவே அன்புக்குரியவர்களே, எங்களோட வாழ்க்கையில நாங்க எத்தனையோ பேரோட வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் செய்யறோம். ஏதோ ஒரு நாட்டுல தயாரிக்கப்பட்ட பொருட்களை நாங்க அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கிறோம், வியாபாரங்கள் செய்கிறோம், அவர்கள்ட்ட இந்த பொருட்கள் வாங்குறோம், அவர்களுக்கு பொருட்களை விற்கிறோம். ஆனால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆக பெருமதியான பொருளாகிய இந்த தீனுல் இஸ்லாத்தை கொடுக்க மறந்துட்டோமே. நாம சொல்றோமா? அன்புக்குரியவர்கள், எங்களுக்கு படிச்சு தந்த எத்தனையோ ஆசிரியர்கள், சும்மா யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்களை நாங்க படிக்கும் பொழுது எங்களுக்கு அன்பாக இரக்கமாக எங்களுக்கு பாடங்கள் சொல்லி தந்த எவ்வளவோ ஆசிரியர்கள். சில பேர் அவருடைய வாழ்நாள் பூராகவும் முஸ்லிம்களுடைய கல்விக்காக செலவழித்து, முஸ்லிம் ஸ்கூல்கள்ல தந்த வாழ்நாளையே செலவழித்து அங்கேயே மரணித்த எவ்வளோ கலிமா இல்லாத சகோதரர்களுடைய ஆசிரியர்கள், ஆசிரியைகள் இருந்திருக்கிறாங்க. நாங்கள் அவர்களுக்கு பலவிதமான கிஃப்ட்களை கொடுத்திருப்போம், அன்பளிப்புகளை கொடுத்திருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனுடைய ஒரு தர்ஜமாவை கொடுத்திருப்போமா? ஒரு பக்கத்துல வீட்டுல 50 வருஷமாக என்னோட பக்கத்துல வீட்டுல வாழ எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க அந்யோன்யமாக வாழ்றோம். ஒரு நாளைக்கு ஒரு கலிமாவை, ஒரு குர்ஆனுடைய ஒரு சிங்களத்துல தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு குர்ஆனுடைய தர்ஜமாவை நாம கொடுத்திருக்கலாம். எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய நஷ்டம். எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளவு, இப்படி யோசிச்சு கொண்டு போனால் நாம் சாப்பிடக்கூடிய சோறு, இதை விவசாயம் செய்தவர்கள் யார் என்று பார்த்தால் பெரும்பாலுமே கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல சேற்றில் இறங்கி அந்த அறுவடைகள் செய்து இந்த உணவை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் 100,000 பேர்கள், எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர்கள் எங்களுக்காக, எங்களுடைய உணவுக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க. அவர்கள் களிமா இல்லாம போயிட்டால் மிகப்பெரிய நஷ்டம். கட்டாயமாக நாங்கள் யோசிக்கோம். எங்களிடத்து நாங்கள் வியாபாரம் செய்ய எங்களுக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. களிமா இல்லாம போயிட்டா மிகப்பெரிய நஷ்டம்.
நாங்க அவங்களுக்கு சம்பளத்தை கொடுப்போம், வேற போனஸை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம். இது எல்லாத்தையும் விட அவர்களுடைய நிரந்தரமான வாழ்க்கைக்கு உரிய மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பிரயோசனம் அவர்களுக்கு நாங்க முதலாவது முன்மாதிரியாக இருந்து இஸ்லாத்துடைய நல்ல பண்புகளை, இஸ்லாத்துடைய நல்ல விடயங்களை, நல்ல அமல்களை அவர்களுக்கு காட்டுவதுதான். அன்புக்குரியவர்களே, நாங்க அவங்களுக்கு சொல்லல, அவங்க எங்களுக்கு அடிச்சு கேட்கிற ஒரு நிலைமை வந்ததா இல்லையா? என்ன உங்களோட பள்ளிகளை மூடி வச்சு கொண்டு செய்தீங்க, பள்ளிக்குள்ள என்ன நடக்குது, மதரசாவுக்கு என்ன நடக்குது எங்களுக்கு காட்டுறீங்க இல்ல, உங்களோட குர்ஆன்ல என்ன இருக்குது ஒரு நாளைக்கு எங்களுக்கு நீங்க விளங்கப்படுத்தி இல்ல என்று சொல்லி அடித்து இன்றைக்கு நாங்க அப்படியான நிலைமைக்கு முகம் கொடுத்திருக்கிறோமா இல்லையா? நாங்க சொல்ல இல்ல, அல்லாஹ் அதுக்கான ஒரு நிலைமையை ஏற்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, ஹுதன் லின்னாஸ், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் நமக்கு வளர்ந்திருக்கிறது எங்களுக்காக மட்டுமல்ல, ஹுதன் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்கும் நேர்வழியாகத்தான் இந்த குர்ஆன் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஹிதாயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வது பிரதானமான ஒரு கடமை. இஸ்லாத்துடைய மிகப்பெரிய முதலாவது கடமை கலிமா. அன்புக்குரியவர்கள், இரண்டாவதாக இஸ்லாத்துடைய மிகப்பெரிய கடமை, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை வேறு பிரித்து பார்க்க முடியாத மிகப்பெரிய கலிமாவை சொன்னதுக்கு பின்னால் உடனடியாக கடமையாக கூடிய மிகப்பெரிய கடமை தொழுகை. அன்புக்குரியவர்களே, இந்த 5 நேர ஃபர்தான தொழுகையை எந்த ஒரு முஸ்லிமும் மறுக்க முடியாது. கலிமா சொன்ன எந்த ஒரு மனிதரும் இந்த 5 நேர தொழுகைகளை மறுக்க முடியாது. இன்று இஸ்லாத்துடைய போதனைகள் தமிழ்ல, ஆங்கிலத்துல, சிங்களத்துல, எல்லா மொழிகள்லையும் பரவலாக சொல்லப்படக்கூடிய இந்த காலத்திலையும் யாராவது ஒருத்தர் இருந்தால் வெள்ளிக்கிழமை ஜும்மா மட்டும் தொழுதா போதும் என்று நினைக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிகப்பெரிய நஷ்டம், வாழ்நாள் நஷ்டம். அதைவிட மோசமான ஒரு நிலைமைதான் பெருநாளுடைய தினத்துல காலையிலேயே வெள்ளையும் சொல்லையுமாக வந்துடுவாங்க. பெருநாள் தொழுகைக்கு முன்னால ஃபஜ்ரும் இல்ல, பெருநாள் தொழுகைக்கு பிறகு புகரும் இல்ல, வாழ்க்கையிலே தொழுவது. அன்புக்குரியவர்களே, நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நிக்காஹுடைய வைபவத்தில் கண்கூடாக பார்த்தது, நிக்காஹுடைய மஜ்லிஸுக்கு குடும்பத்துல வெறுமனே மூத்தவர் என்றதனால ஒருத்தர சாட்சியாக சைன் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அஸ்ஸருக்கு பின்னால நிக்காஹ் நடக்க இருக்கிறது. அஸ்ஸருடைய தொழுகை முடியும் வரைக்கும் வெளியில் நின்று விட்டு சலாம் கொடுத்த துஆ ஓதினதுக்கு பின்னால தான் அவர் நிக்காஹுடைய மஜ்லிஸுக்கு மட்டும்தான் வந்தாரு. அந்த அளவு தொழுகை வெறுப்பா. அந்த நிக்காஹுடைய நேரத்துல கூட அந்த தொழுகையை தொழுவதற்கு வெறுப்பா. இவரு கை சாத்திட்டு இவரு சாட்சி சைன் பண்ணினா அந்த நிக்காஹ்வே ஏற்றுக்கொள்ளப்படாது. பாத்தில் நிக்கா. தொழுகை இல்லாத ஒருவர் எப்படி சாட்சியாக நாம் ஏற்றுக்கொள்வோம்? வேறு சாட்சியாளர் யாரும் இருக்கல்ல, இவர் மட்டும்தான் இருந்தார் என்றால் அந்த நிக்காவே செல்லுபடியாவாது. தொழுகை இல்லாதவருடைய சாட்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர் பிறைய கண்டென்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அன்புக்குரிய இஸ்லாம் தொழுகை இல்லாதவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கட குடும்பங்கள்ல கிட்ட சொந்தத்திலேயோ தூர சொந்தத்திலேயோ இப்படியானவர் இருக்கத்தான் செய்யறாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் தொழக்கூடியவர்களோ, பெருநாளுடைய நாள் மட்டும் தொழக்கூடியவர்களோ இருக்கத்தான் செய்யறாங்க. ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இவர்கள காலக்கைய புடிச்சு சரி மஸ்ஜிதுக்கு கூட்டி கொண்டு வந்து அவர்களை தொழுகையாளியாக ஆக்குறது எங்க எல்லோருடைய கடமை. யாருமே இதை மறுக்க முடியாது. அந்த தொழுகை இல்லாம என்னுடைய குடும்பத்தை நெருக்கமான ஒருத்தர், என்னுடைய உம்மாவோ, என்னுடைய மாப்பாவோ, என்னுடைய நானாவோ, தம்பியோ, என்னுடைய மகனோ, மகளோ, மனைவியோ இந்த 5 நேரம் தொழுகை இல்லாம மௌத்தாகிட்டால் வாழ்நாள் நஷ்டம். மறுபடியும் சீர் செய்ய இயலாத மிகப்பெரிய ஒரு பாவத்தை சம்பாதிச்சு கொண்டாங்க. அல்லாஹ் மன்னிக்கவே. அன்புக்குரியவர்களே, இதை விட ஒரு பயங்கரமான நிலைமை தொழாம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாவம் தான். ஆனால் நாங்க சில பேர் இடத்துல கேட்கிறோம், தொழுகைய மறுத்துட்டாங்க. இல்ல, அப்படி ஒரு கடமை ஒன்று இல்ல. அவங்க தொழுந்தா மட்டும் போதும், அந்த ஹாஜார்மார் தொழுந்தா போதும், உலமாக்கள் தொழுந்தா போதும், அப்படி 5 நேரம் தொழணும்னு கடமை இல்ல, வெள்ளிக்கிழமை தொழுந்தா மட்டும் போதும் என்று யாராவது சொன்னா அந்த சொன்ன நேரத்துல காபிர் ஆகிடுவார். ஏன்?
அவர் தொழுகை விட்டாரு மட்டுமல்ல, தொழுகன்ற ஒரு கடமை இல்லைன்னு மறுத்துட்டார். அதை நினைச்ச நேரத்திலே காஃபிர் ஆயிடுவார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுவார். அன்புக்குரியவர்களே, 5 நேர தொழுகை. நாங்க நிறைய பேரை கேட்கிறோம், நான் வாழ்க்கையில யாருக்கும் அநியாயம் செஞ்சில்ல, நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் நினைச்சில்ல, நான் ஏடப்பாட்டுல நல்லா வாழ்றேன் என்று நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வாழ்க்கையில தொழுகிறதும் இல்லை. அன்புக்குரியவர், அநியாயம் செய்யாம இருக்கிறது, யாருக்கும் துரோகம் நினைக்காம இருக்கிறது, அது முக்கியம்தான். அது அடியார்களுக்கு, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல பிரதானமான கடமை தொழுகை. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதர் அந்நடத்துல ஒரு வயசான ஒரு பெண்மணியை பத்தி சொன்னாரு. அந்த பெண் நல்ல ஒரு மார்க்கமான ஒரு பெண், இப்படிதான் சொன்னார். நல்ல ஒரு மார்க்கமான ஒரு பெண், நல்ல தீன்தாரியான ஒரு பெண் அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்படியா, ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் சொல்றாரு, அவ படம் பார்த்து கொண்டு இருந்தாலும் வாங்க சொன்னா டக்குன்னு தலையில போட்டுரும். அன்புக்குரியவர்களே, நான் கேட்டேன், அவன் வாங்க சொன்னா தொழுவாங்களா? இல்ல, அவங்க தொழுற வாழ்க்கையில தொழுற இல்ல, வாங்க சொன்னா தலையில போடுவாங்க. அன்புக்குரிய, இது பெரிய ஒரு தீனுடைய அடையாளமாக நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த காலத்துல. வாங்க சொன்ன உடனே தொழுறதா கடமை, வாங்க சொன்ன தலையில போட்டதா கடமை? எது இஸ்லாத்துடைய கடமை? அன்புக்குரியவர்களே, வாங்க சொன்ன உடனே வாங்க சொல்றது தொழுறதுக்காக. அன்புக்குரிய, இஸ்லாத்தை சரியாக நாங்க விளங்கி கொள்கிறேன், சரியாக விளங்கி கொள்கிறேன். அன்புக்குரிய, தொழுகை இல்லாதவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே 5 நேர தொழுகைகள் மிக 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 முக்கியமானது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எம்முடைய முயற்சியால ஒவ்வொரு மாப்பாவும் ஒவ்வொரு உம்மாவும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில முதலாவது தொழுகையை கற்றுக் கொடுத்த அந்த நன்மைக்குரியவர்களாக வேணும். நாம தொழுகையை விட்டா, உம்மா மாப்பா தொழுகையை விட்டா, இதை பார்த்து பிள்ளைகளும் தொழலாட்டி நாங்க பெரிய ஒரு பாவத்தை சம்பாதிச்சோம், தொழல. நாங்க மௌத்தானி கபருக்கு போனா இந்த பிள்ளைகள் எத்தனை வருஷம், 60, 70, 80 வருஷம் வாழ்ந்து எத்தனை வருஷம் தொழாம இருக்கிறாங்க? எல்லா பாவம் பெற்றோர்த்த இருக்கும். என் பெற்றோர்ட்ட வழிகாட்டி நாங்க தொழாம இருக்கிறது. அவங்களோட பிள்ளைகள், பேரப்பிள்ளை எத்தனை ஜெனரேஷனுக்கு இந்த தொழுகை இல்லாம போகுமோ அத்தனை பாவத்தையும் இந்த முதலாவது ஆர் சுமக்குவோம். இவர் தான் வழிகாட்டினார். அதே போல அடுத்த பக்கம் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க தொழுகைக்கு வழிகாட்டிட்டோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லி கொடுத்துட்டோம் என்றால், நான் மௌத்தானி கபருக்கு போனாலும் இந்த பிள்ளை, அவர்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அவன பிள்ளைகள், எத்தனை சந்ததியினர்கள் இந்த தொழுகையோட வாழுவாங்களோ அத்தனை நன்மைகளும் இந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, தொழுகை என்பது, 5 நேர தொழுகை என்பது லேசாக கருதக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஊர்ல, சொந்தங்கள்ல, தூரத்து சொந்தங்கள்ல யாராவது ஒருத்தர் தொழுகையா இல்லாம இருந்தால் அவரிடத்துல போய் கெஞ்சி எதையாவது கொடுத்து சரி அவரை எப்படி சரி இழுத்துட்டு வந்து அவரை தொழுகையாளியாக ஆக்குங்க. இது ஒவ்வொருவருடைய கடமை, ஒவ்வொரு குடும்பஸ்தருடைய கடமை, ஒவ்வொரு மூத்தவருடைய கடமை, பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கடமை. அது மஸ்ஜிதுடைய பொறுப்பாக இருக்கலாம், வேற ஊருடைய பொறுப்புகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இந்த தலைமை பதவிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடையும் கடமை. எனவே அன்புக்குரியவர்களே, தொழுகை இல்லாத ஒரு மாப்பிள்ளைய பிள்ளைகளுக்கு முடிச்சு கொடுத்துட வேணாம். தொழுகை இல்லாத ஒரு பெண்ணை தன்னுடைய பிள்ளைகளுக்கு முடிச்சு கொடுத்துட வேணாம். என்னுடைய மருமகனாக வருவதற்கு முதலாவது தகுதி 5 நேர தொழுகை உள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு கடையில சாமான் வாங்கிட்டு இருக்கிறேன், பின்னால வயசான 2 பெண்மணிகள் பேசுறது எனக்கு காதுல கேக்குது. ஒரு பெண் சொல்றாங்க, நேத்து உன மகளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போனீங்க, என்ன நடந்தது? சொல்ற, அவ நாங்க பார்த்துட்டு வந்த நல்ல. அப்ப இந்த பெண்மணிக்கு, அடுத்த பெண்மணி கேட்கிறா, எப்படி 5 நேரம் தொழுவுறாரா? இல்ல, அவர் 5 நேரம் தொழுவுற இல்ல, ஆனா சொந்த வியாபாரம் உண்டு, அதுதானே நாங்க முக்கியமா பார்க்கணும் என்று அந்த உம்மா சொல்ற. காதால கேட்க. அன்புக்குரியவர்களே, தொழில் இருக்கட்டும் இருக்காம இருக்கட்டும், அது முக்கியம் இல்ல. 2வது, இந்த தொழுகை இல்லாதவரை முடிச்சு கொடுத்தா அவரும் தொழ மாட்டாரு, அந்த பிள்ளைக்கு, அந்த பெண்ணுக்கும் தொலைவிட மாட்டாரு, அந்த பிள்ளைகளுக்கும் தொலைவிட மாட்டார். தொழுகை இல்லையா, எல்லா விதமான கெட்ட விடயங்களும் அவருக்குள்ளாக இருக்கும். தொழுகை இருக்கிறா, அவர்கிட்ட ஏதாவது தவறுகள் இருந்தாலும் காலப்போக்கு தொழுகையில பேணுதலாக இருந்தால்
காலப்போக்கில் அந்த பாவங்கள் இல்லாம போகும், நல்லவராக மாறுவாரு. தொழுகையை விடுறது தான் முதலாவது அடையாளம். காலப்போக்கில் தீனை விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாலும் ஆச்சரியம் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, தொழுகை மிகப்பெரிய ஒரு கடமை. அதுக்கு அடுத்ததாக நோன்பு, ரமதானுடைய நோன்பு மிகப்பெரிய ஒரு கடமை. அந்த கடமையை நாம் நிறைவேற்றி விட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த 21ஆம் நூற்றாண்டுல இங்க பள்ளிகளே இல்லாத ஏரியாக்கள்லையும் கூட இன்றைக்கு ரேடியோக்கள்ல பயானுகளை போய் சேர்க்கக்கூடிய இந்த காலத்துல நாம் வாழக்கூடிய எங்கட இந்த நாட்டுல சில ஊர்கள் இருக்குது, அந்த முழு ஊரும் நோம்பு பிடிக்கிறது, முழு ஊரும் நோம்பு பிடிக்கிறது. அந்த ஊர்ல சொல்றாங்க, அந்த ஊர் வாசிகள் சொல்றாங்க, ஏனைய மாதங்கள்ல ஹோட்டல்கள்ல ஒரு மூட்டை மாவு வியாபாரம் போனா நோம்பு வந்துட்டு 5 மூட்டை வியாபாரம் போகும். இந்த வீட்டுல யாரும் ஆக்க மாட்டாங்க, எல்லா ஆண்களும் வந்து ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க. இந்த காலத்துல இந்த சின்ன பிள்ளைகள் 5, 6, 7 வயதுல பிள்ளைகள் நோம்பு பிடிக்கிற அழகான காட்சியை காணக்கூடிய இந்த காலத்துல ஒட்டு மொத்த ஊரும் நோம்பு பிடிக்காத ஊர்கள் இந்த நாட்டுல இருக்குது. இவர்களுக்கு நாம் எப்ப வந்து தீனப்பட போய் சொல்றது? அன்புக்குரியவர்களே, நோன்பு 3வது மிகப்பெரிய கடமை. அதுக்கு அடுத்ததான மிகப்பெரிய கடமை நாம் வாழக்கூடிய இந்த காலம் ஹஜ்ஜுடைய காலம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்துடைய அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய கருத்துக்களை லேசாக சொல்லிட்டு போறாங்க, லேசாக சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி வந்து பரப்புறாங்க. இன்றைக்கு ஹஜ்ஜிக்கு இவ்வளவு பெரிய காசு ஒன்று எடுக்கிறாங்க, இது பெரிய ஒரு அநியாயம், யாரும் ஹஜ்ஜிக்கு போதே வரல, அந்த காசால எத்தனையோ குமரு காரியங்களை கதை செய்யணும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்துடைய மிகப்பெரிய கடமைகள் ஒன்று ஹஜ். எப்படி ஹஜ் செய்வது கடமையோ, ஹஜ்ஜிக்கென்ற ஒரு செலவு இருக்கும் என்றால் அந்த செலவை செலவழிப்பதும் கடமைதான். ஒரு பெண், ஒரு குமரு, இந்த குமரு காரியம் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்கள் திருமணத்துக்கு உதவி செய்யணும் என்று செல்லக்கூடியது ஒன்று எங்க இருந்து வந்தது? இஸ்லாத்துல இல்ல. ஏன் இஸ்லாத்துல இல்ல என்று சொல்றோம்? இல்ல. அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்துடைய போதனைகளை சரியான முறையில பாருங்க. இஸ்லாத்துல ஒரு பெண் திருமணம் முடிக்கும் பொழுது பெண்ணுக்கு எந்த செலவையும் இஸ்லாம் வைக்கல. ஒரு ரூபா கூட செலவு வைக்கல. ரூம் செட் வாங்கணுமா? தேவையில்லை. நகை வாங்கணுமா? தேவையில்லை. வீடு வாங்கணுமா? தேவையில்லை. ஒரு செலவும் வைக்கல, ஒரு செலவும் வைக்கல. இஸ்லாத்துல கடமையான திருமணம் முடிக்கும் பொழுது கடமையான செலவு ஒன்று இருக்குமா? இந்த ஒரே ஒரு செலவு தான். அந்த செலவு மாப்பிள்ளைக்கு தான் கடமை, மகர் கொடுக்கும். வேற எந்த செலவும் இஸ்லாம் வைக்கல. அப்படி ஏதாவது வலிமை கொடுக்கணுமா? அந்த செலவு மாப்பிள்ளைக்கு தான் கடமையை தவிர, கடமையும் இல்லை, அது ஒரு சுண்ணத்தை தவிர பெண் வீட்டுக்கு எந்த செலவும் வைக்கல, எந்த செலவும் இல்லை. சாப்பாடும் போட தேவையில்ல, மோதிரம் போடவும் தேவையில்ல, ஒன்றுமே இல்லை. திருமணம் நிக்காஹ் மஜ்லிஸ் நடந்தா சலாம் கொடுக்க விட மாட்டாங்க, டக்குண்டு பெண்ணுடைய மாப்பா வந்து மோதிரம் கொண்டு போடும். அப்படி ஒரு கடமை இஸ்லாத்துல இல்ல. யாரு சொல்லுங்க? திருமணத்துல மோதிரம் மாத்திக்கொள்றது எங்க நடக்கும்? சில அந்நிய கலாச்சாரங்கள்ல தான் 2 பேரும் மோதிரம் மாத்திக்கொள்றது. இஸ்லாத்துல அப்படி ஒன்று இல்லை. திருமணம் பேசி இருந்தா இந்த கையில இந்த விரல்ல மோதிரம் போடுங்க, திருமணம் முடிச்சுட்டாருன்னா இந்த கையில இந்த விரல்ல மோதிரம். இஸ்லாத்துல இல்லாத ஒரு சமாச்சாரம், அப்படி ஒரு விஷயமே இல்லை இஸ்லாத்துல. அப்ப அப்படி ஒரு விஷயமே இல்லையா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெள்ளியில ஒரு மோதிரம் போட்டாங்க தானே, ரிவாயத் இருக்கு தானே. அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளியால ஒரு மோதிரம் போட்டாங்க. ஆனா திருமணத்துக்கு போடல, கல்யாணம் முடிச்சதுக்கு போடல. திருமணத்துக்கு ஒரு மோதிரம் போட்டு இருந்தால் ஒரு வாதத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தடவை திருமணம் முடிச்சாங்க? 11 தடவை திருமணம் முடிச்சாங்க. அப்ப எத்தனை விரல்ல மோதிரம் போட்டு? 10 விரல் தான் இருக்கு. எனவே அன்புக்குரியவர்கள், பெண் வீட்டுக்கு அப்படி ஒன்று வைக்கவே இல்லை. இன்னைக்கு என்ன லேசாக பேச ஆரம்பிச்சாங்க. இஸ்லாத்துடைய மிகப்பெரிய அடிப்படையான பெரிய ஒரு கடமை ஹஜ்ஜுடைய கடமை செய்ய தேவையில்ல. இங்க பெண் வீட்டு குகமர் காரியங்கள் செய்ய இஸ்லாத்துல கடமையே இல்லாத ஏதோ ஒரு அந்நிய கலாச்சாரத்தை இருந்து கொண்டாந்து ஒன்றை புகுத்தி இஸ்லாத்துடைய அடிப்படையான ஒரு கடமையை செய்ய விடாம மக்களை தடுக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமை முன்னால சொன்ன மாதிரி ஹஜ்ஜுடைய கடமையை செய்யறதும் கடமை, அதற்கான செலவு ஒன்று இருந்தால் அந்த செலவை செலவழிக்கிறதும் கடமை. என்றால் ஹஜ்ஜுடைய மாசம் இப்ப ஷவ்வாலுடைய மாதம்,
துல்காதாவுடைய மாசம், துல்ஹஜ்ஜுடைய மாசம் வருது. இந்த மாதங்கள்ல ஒத்தட்ட காசு இருக்குது, ஹஜ்ஜிக்கு போய் ஹஜ்ஜி செய்ய முடியுமான மினிமம் ஆக குறைந்தபட்ச உரிய பணம் அவரிடத்துல இருக்குது. ஆனா அவர் வேற ஒன்றுக்கு வச்சிருக்கிறாரு. உதாரணமா நான் கார் ஒன்று வாங்க வச்சிருக்கிறேன், அல்லது வேற ஏதாவது ஒன்று வாங்க வச்சிருக்கிறேன், இதை கட்ட வச்சிருக்கிறேன், அதை கட்ட வச்சிருக்கிறேன் என்று வச்சு ஹஜ்ஜி செய்யாமல் இருந்தால், வாழ்க்கையில முதலாவது ஹஜ்ஜ நான் சொல்றேன், திருப்பி திருப்பி செய்யற ஹஜ் அல்ல, வாழ்க்கையில முதலாவது ஹஜ்ஜுடைய மாசத்துல ஷவ்வாலுடைய மாதம் வந்துட்டு அவரிடத்துல காசு இருக்குது. ஆனா அந்த காசை திருமணத்துக்கு வச்சாரு, மகனுடைய திருமணம், பேரப்பிள்ளையுடைய திருமணம் என்று சொல்லி திருமணத்துக்கு வச்சாரு, இஸ்லாம் சொல்லாத ஒரு செலவுக்கு வச்சாரு, ஹஜ்ஜி செய்யல என்றால் பெரும் பாவியாக மாறிவிடுவார். அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்தடுத்த வர்க்கங்கள் ஹஜ்ஜி செஞ்சிட்டால் சரி, அந்த முதலாவது அது பிறகு பங்களோட்ட ஆவிட்டார், அந்த செலவெல்லாம் செலவழிச்சிட்டார் திருமணத்துக்கு, மறுபடியும் வாழ்க்கையில ஹஜ் செய்ய கிடைக்கல. உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியமும் இருந்து அதுக்கு வசதியும் இருந்து ஹஜ்ஜி செய்யாம மரணித்தால் அவருக்கு விருப்பம் என்றா யஹூதியாக மரணிக்கட்டும் அல்லது நஸ்ரானியாக மரணிக்கட்டும். அன்புக்குரியவர்கள், நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இவ்வளவு பெரிய ஒரு கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமை. எனவே அன்புக்குரியவர்கள், அதே போன்று இறுதியாக ஜகாத்துடைய கடமை. இதை பற்றி அடிப்படை அறிவு இல்லாதவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. தொழுகை எப்படி ஒரு நேரம் குறிக்கப்பட்ட, அப்படி அதோடைய பரதுகளை சுனங்களை விளங்கி செய்ய வேண்டிய ஒரு கடமையோ, அதே போல ஜகாத் என்று சொல்றது ஒழுங்கான முறையில் அதை படிச்சு யாருக்கு கடமையோ அவர் செய்ய வேண்டிய ஒரு கடமை. தொழுகை எப்படி கலாவாகும் நேரம் தவறினால், அதே போல ஜகாத் நேரம் தவறினால் கலாவாகும், பாவி ஆகுவாரு. உதாரணமாக, ஒருத்தர் சென்ற வருஷம் ஜனவரியில ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு, அவரிடத்துல முதல் இருந்து நிசாபுடைய பணம் இருந்தது. அவர் இந்த வருஷம் ஜனவரிக்கு ஒரு வருஷம் பூர்த்தி. இவர் என்ன செஞ்சாரு, ஜனவரிக்கு ஜகாத்தை கொடுக்க, ஜனவரிக்கும் அந்த இஸ்லாமிய மாதத்துக்கு அந்த மாதத்தை கொடுக்காம நோன்பு வரட்டும், நோன்புல ஜகாத் கொடுப்போம் என்று நின்றார், பாவி ஆகுவார். ஏன்? நேரத்தை தாமதிச்சிட்டார். அன்புக்குரியவர்களே, அதிகமானவர்கள் விளங்கி இருக்கிறாங்க, நோன்பு வந்தா, நோன்பு ரமஸான் மாசம் வந்தா ஜகாத் கொடுக்கணும் இல்ல. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜிக்கு ஒரு மாசம் இருக்கு, துல் ஹஜ். நோன்புக்கு ஒரு மாசம் இருக்கு, ரமதான். ஜகாத்துக்கு குறிப்பிட்ட ஒரு மாசம் இல்ல. அது ரமதான்ல தான் கொடுக்கணும், அப்பதான் கொடுக்கணும் என்ற காலம் ஒன்று இல்ல. இவருக்கு எப்ப கடமை அப்ப கொடுக்கணும். எனவே இதை சரியான முறையில படிச்சு விளங்கி செய்யறது ஒவ்வொருத்தருடைய கடமை. ஜகாத்தை கொடுக்கிறத பத்தி இவ்வளவு பெரிய அறிவின்மை மக்களிடத்துல இருக்குது என்றா, ஜகாத்தை எடுக்கிறத பத்தி அதை விட பெரிய அறிவின்மை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஜகாத்தை அது குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை. தொழுகை என்பது இத்தனை ரக்காத்துனா அத்தனை ரக்காத்தான் தொழையும். நல்லன் தானே 5 ரக்காத் தொழையுமா? இல்ல. அப்படி அதே மாதிரி ஜகாத் இன்ன நபருக்கு, இப்படிப்படியானவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஜகாத்துடைய பணத்தை கொண்டு வந்து பள்ளியில கஞ்சி காய்ச்சிங்க, எல்லா ஊர்ல எல்லாருக்கும் கஞ்சி போகும் தானே, நிறைவேறாது. அந்த ஜகாத் நிறைவேறாது. ஜகாத்துடைய பணம் இருக்குது, இவர் 5000 ரூபாய் 10000 ரூபாய் பார்சல் அடிச்சு எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு பார்சல் கொடுப்போம், நிறைவேறாது. ஜகாத்துடைய காசால அரிசி, மாவு, கருவாடு, சோயா இப்படி வேகி கொடுக்க முடியாது. ஜகாத் அப்படி கொடுக்கிறது அல்ல. ஜகாத் எந்த பொருள் கடமையோ அந்த பொருளை தான் கொடுக்கும். எனவே ஆடு மாடு வளர்க்கிறவருக்கு ஆடு மாடுல ஜகாத் மாதிரி, தங்கம் இருக்கிறவர்களுக்கு தங்கத்துல ஜகாத் வாஜிப் மாதிரி, வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் காசு பணம் இருக்கிறவர்கள் காசுல தான் ஜகாத் வாஜிப். அவர் அதை அரிசியாக 5 கிலோ 10 கிலோ அது இது மாவு அரிசி சீனி எல்லாம் வாங்கி போட்டு கொடுத்துட்டு நான் ஜகாத் கொடுத்துட்டேன்டா ஜகாத் நிறைவேறாது. அதே போல நாங்க இன்னைக்கு பாக்குறோம், எல்லோரும் ஜகாத் கேட்டுக்கக்கூடியவர்களாக மாறிக்கிறாங்க. நோன்பு வந்துட்டா இருக்கிறதோ இல்லையோ, ஜகாத்துல் ஃபித்ரா எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் எடுக்க முடியுமோ, இந்த பள்ளி எங்கள்கிட்ட சண்டை எடுக்கிறாங்க, எங்களுக்கு ஜகாத் ஒன்றும் தாராங்க இல்ல என்று சண்டை பிடிக்கக்கூடிய எத்தனையோ பேர் இல்லை. அன்புக்குரியவர்களே, யாருக்கு ஜகாத் வாஜிபோ அவருக்கு தான் எடுக்கலாம். வேற யாருக்கும் ஜகாத்துடைய பணத்துல இந்த ஒரு ரூபா கூட எடுக்க முடியாது, ஹராமாக போயிடும் அவருக்கு. எனவே அதுக்குரியவர்களுக்கு தான் அதை கொடுக்க முடியும், வேற யாருக்கும் அல்ல. அன்புக்குரியவர்களே, இந்த 5 கடமைகள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில பிரிக்க முடியாத
மிக பிரதானமான கடமை. இதுல 5ல 3 கடமைகள், கலிமா, தொழுகை, நோன்பு. இது இந்த உம்மத்துல எல்லோருக்கும் கடமை. வசதி இருந்தோ வசதி இல்லையோ அதை பத்தி பிரச்சனையே இல்லை, எல்லோருக்கும் கடமை. ஜகாத் என்பதும் ஹஜ் என்பதும் மாத்திரம் குறிப்பிட்ட அளவு அந்த வசதி உள்ளவர்களுக்கு தான் கடமை. அந்த வசதி யாருக்கு இருக்குது? நாம் ஒவ்வொருவரும் நம்மை எங்களை நாங்கள் செக் பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த கேட்டகரிக்குள்ள வாரனா, இதுக்குள்ள வாரனா, ஜகாத் கொடுக்கிற அந்த கடமையானவர்கள்ல நான் வாரனா, ஜகாத் எடுக்கிறதுக்கு தகுதியானவர்கள்ல நான் இருக்கிறேனா? எல்லோருக்கும் இவைகள் எடுக்க முடியாது. வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல தஆலா நம் அனைவருக்கும் இஸ்லாத்துடைய 5 பெரும் கடமைகளை நிறைவேற்றி அந்த கடமைகளை பால் மக்களை அழைத்து தாவா செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல தஆலா கபூல் செய்து கொள்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فاتقوا الله عباد الله. يقول الله تعالى في محكم آياته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد يا معاشر المسلمين قد خص الله الأمة المحمدية بأن شرع لهم بناء المساجد والسعي في عمارتها والمسابقة إليها وتخصيصها بأنواع من العبادة لا تصح في غيرها. والمساجد بيوت الله ولمكانتها وفضلها ذكرها الله سبحانه في 28 آية من كتابه الكريم وأضافها إلى نفسه إضافة تشريف وتكريم فقال جل جلاله وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. ومن أعظمها شرفا وأولها بناء بيت الله الحرام فقد قال الله تعالى إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. وقال نبينا عليه الصلاة والسلام استمتعوا من هذا البيت فإنه قد هدم مرتين ويرفع في الثالثة متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام رزقنا الله وإياكم حج بيته الحرام. بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعنا بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبد الله ورسوله
اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. إن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. عباد الله، إن الله تعالى قد أمرنا بأمر بدأ فيه بنفسه فقال جل جلاله: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على عبدك ورسولك نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، وارض اللهم عن الخلفاء الراشدين المهديين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعن سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعن سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن بقية الصحابة أجمعين، وأهل بيته الطيبين الطاهرين، وعن التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، واجمع كلمتهم ووحد صفوفهم، واهدهم سبل السلام، واخرجهم من الظلمات الى النور. اللهم انصر جيوش المسلمين وثبت اقدامهم واربط على قلوبهم وانصرهم على القوم الكافرين. اللهم اذل الشرك والمشركين ودمر اعداء الدين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. سبحان الله بحمده، سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. أقيموا الصلاة.